மயிலாடுதுறை மாவட்டம் அகரகீரங்குடி ஊராட்சியில் உள்ள வடக்கு தெருவில் 25க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இங்கு பல ஆண்டுகளாக இயங்கி வரும் மரவாடியால் பொதுமக்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருவதாக வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். இந்த மரவாடியை அகற்ற வேண்டும் என பலமுறை கோரிக்கை வைத்தும் நிறைவேற்றப்படவில்லை என்றும், தற்போது அதன் உரிமையாளர் குடியிருப்புகளுக்கு மரவாடிக்கும் இடையே தீண்டாமை சுவர் எழுப்பியிருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனிடையே வருகின்ற சட்டமன்ற தேர்தலை தங்கள் பகுதியில் உள்ள அனைத்து மக்களும் ஒன்றிணைந்து புறக்கணிக்கப் போவதாக தற்போது பேனர் வைத்துள்ளனர். மேலும் குடியிருப்பு அருகே இருந்த விளைநிலத்தை அதன் உரிமையாளர் பெற்றுக்கொண்டு தொழிலை விரிவாக்கம் செய்வதாக கூறி அங்குள்ள குட்டை மற்றும் மரங்களை வெட்டி பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் தொடர்ச்சியாக ஏற்படுத்தி வருவதாகவும் அப்பகுதி மக்கள் கூறியுள்ளனர். இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். இப்பிரச்சினை தொடர்பாக மரவாடியின் உரிமையாளரிடம் கேட்டபோது முறையாக அனுமதி பெற்று மரவாடி நடத்தி வருவதாகவும், தொழிலை விரிவுபடுத்த பட்டா இடத்தை முறையாக வாங்கி அங்கு பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் விளக்கமளித்தார். கிராமத்தில் ஒரு 150 குடும்பங்கள் வசிச்சுட்டு வரோம். என் பேர் பிரசன்னா. நானும் இந்த ஊரை சார்ந்தவங்க தான். எங்கள் ஊருக்கு அருகில் ரெங்கா மரவாடின்னு இயங்கிட்டு வருது. அது மக்களுக்கு விரோத போக்கை செஞ்சுட்டு வராங்க. மக்கள் வசிக்கிற இடத்துலேருந்து 1 கிலோமீட்டருக்கு தூரம் தான் அந்த மரவாடி இருக்கணும். ஆனால் மக்கள் வசிக்கிற இடத்த ஒட்டியே அந்த மரவாடி இயங்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. இங்கே என்ன தீண்டாமை சுவர் கட்டி மக்களுக்கு மூச்சு திணறல், ஆஸ்துமா அதுபோல் நோயெலாம் இருக்குது. இங்கே இப்போ மாற்றுத்திறனாளிகள் குழந்தைங்க பிறக்க ஆரம்பிச்சிருக்கு. எல்லாம் இந்த மரவாடியோட அந்த தூளால் தான். இப்போ என்ன செஞ்சுட்டாங்கன்னா, இங்கே தீண்டாமை சுவர் இங்கே கட்டி வச்சுருக்காங்க. பின்னாடி இப்போ இந்த தெருவை சுற்றிலும் பின்னாடி அங்கேயும் சுவர் கட்டுறாங்க. நீர்நிலையெல்லாம் ஆக்கிரமிச்சிருக்காங்க. குளங்கள் கரைகள் ஓரங்களை எல்லா மரத்தையும் வெட்டி அந்த மரத்தெல்லாம் அவங்க மறைமுகமாக அதை விற்பனை பண்ணிட்டு வராங்க. அரசு அதிகாரிகிட்ட பல முறை நாங்கள் மனு கொடுக்குறோம். ஆனால் அவங்க மறைமுகமாக அவங்களுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு இது வரைக்கும் எங்களுக்கே தெரியல. ஆனால் எங்கள் மக்கள் இது வரைக்கும் போராடிக்கிட்டே தான் வரும். அதனால் இந்த 2026 தேர்தலில் மக்கள் அனைவரும் சேர்ந்து புறக்கணிக்க முடிவு எடுத்திருக்கோம். சரி, இது தீண்டாமை சுவர் எப்படி சொல்கிறீங்க? தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்கிற இடத்துல 10 அடிக்கு மேலே ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு மேலே செவுறு இருக்கக்கூடாது. இந்த செவுறு 20 அடிக்கு மேலே இருக்குது. இந்த செவுறு விழும் வண்ணம் இருக்குது. இந்த செவுறு விழுந்ததுன்னா இங்கே உள்ள நிறையா உயிர்கள் பலியாக கூடும். பழத்தை வெட்டி அந்த குளங்கள் இப்போ எங்கள் தாத்தா, எங்கள் அப்பா, எங்கள் தாத்தா காலங்களில் அந்த குளங்களை நாங்கள் அங்கே தான் குளிச்சுட்டு ஸ்கூலுக்கெலாம் போய் விளையாண்டுட்டு இருக்கோம். இப்போ அந்த குளத்தை சுற்றிலும் ஆக்கிரமிச்சிட்டு குளத்து வர உள்ள எல்லா மரத்தையும் வெட்டிட்டாங்க. நாங்கள் விஏஓ, தாசில்தார், ஆர்ஐ எல்லாத்தையுமே கொடுக்குறோம். அவங்களும் வராங்க, அங்கே பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் எந்த விதமான நடவடிக்கையுமே இல்லை. அதனால் இந்த தேர்தலை நாங்கள் புறக்கணிக்கிறோம். சரிதா சார், சரிதா என் பேர். எங்கள் வீட்டில் லாஸ்ட்டில் ஏற்கனவே இந்த பழைய மரவாடி கட்டுறப்ப நாங்கள் நாகப்பட்டினம் வரைக்கும் போய் போராட்டம் பண்ணணும். எவ்வளோ பிரச்சனை பண்ணணும். அதுலேயும் அவங்க இது பண்ணலை. அதிகாரிகள்கிட்ட என்னத்தை கொடுத்து என்ன செஞ்சாங்கன்னு எங்களுக்கு தெரியல. அவங்க சரியான நடவடிக்கை எடுக்கலை. திரும்பி இப்போ வயல் விவசாயம் பண்ணுற இடத்தையும் இது பண்ணி மரவாடி சம்மந்தமாக கட்டுறாங்க. எங்கள் வீடு லாஸ்ட்டு மரவாடி ஒட்டி இருக்கிற வீடு எங்கள் வீடு தான். மரம் எங்கள் பிள்ளைங்க படிக்குது. எங்கள் வீட்லேயும் வயசான அப்பா இருக்காங்க, முடியாதவங்க ஒருத்தவங்க இருக்காங்க. எங்கள் வீட்டில் 60-70 வயசில் வீட்டு ஓரம் அறக்கிற மிஷினோட புகை எல்லாம் எங்கள் வீட்டுக்குள்ளே தான் வருது. எங்கள் வீடு தான் மிஷின் கிட்டே இருக்குது. அந்த இழைக்கிற இடம் என் வீட்டு கொள்ளையில் தான் இருக்குங்க சார். இதுக்காக தக்க நடவடிக்கை கவர்மெண்ட் மூலிமா எங்களுக்கு எடுத்து கொடுக்கணும். நாங்கள் நிறையா பாதிக்கப்பட்டிருக்கோம். படிக்கிறாங்க பிள்ளைங்க, ஏன்னா வயசானவங்க இருக்காங்க, உடம்பு முடியாதவங்க இருக்காங்க. இது எல்லோரும் சேர்ந்து எங்கள் தெருவுக்காக சரி மற்றது ஆஸ்மா நோவு எவ்வளோ வியாதியில் அந்த ஊரில் இருக்காங்க. அந்த மரவாடி கட்டினத்துலேருந்து அது சரியான நடவடிக்கை எங்களுக்கு தேவை. புறக்கணிக்கப்படுறோம் சார். தேர்தலை புறக்கணிக்கிறோம். தேர்தலை புறக்கணிக்க போகிறோம்.